கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் கண்ணதாசன் எழுப்பிய கேள்விகளுக்கு திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவாகவே ஆலயங்களில் விஐபி தரிசனம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த விஐபி யார் என்பது பணத்தை வச்சு நிர்ணயிக்கக்கூடாது. மக்கள் சேவை செய்கிறவர்கள் வச்சு அந்த விஐபி நிற்கணும். சிறப்பு தரிசனம் என்பதே வரையறுக்கப்படணும். அதில் கண்டிப்பாக முதியோர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளோட கை குழந்தைகளுக்கு அதை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவருக்கு அதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். திருப்பதி எடுத்துக்கிட்டோம்னா 4 மணி நேரம் சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இட வசதியை கொடுத்து சாப்பாடு மித்த அவங்களோட அடிப்படை வசதிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையில் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய வசதிகளும் இல்லை. வரிசையில் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்போம். ஆனால் அந்த பொருளாதார ரீதியாக வளமாக உள்ளவங்க விஐபி தரிசனம் சொல்லி காசை வாங்கிக்கிட்டு இந்த பொது தரிசனத்தில் நிற்க மக்கள் வெகு நேரம் காத்து வைப்பாங்க. அந்த நிலை இன்றைக்கும் பல கோயில்களில் இருக்குது. ஆனால் திருவாடானை போன்ற கோயில்களில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. சுற்றுலா தலங்கள், பரிகார ஸ்தலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. விஐபிக்கு ஒரு மாதிரியும், பொதுமக்களுக்கு ஒரு மாதிரி, காசு பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், காசு பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி சமந்தான்னு நான் நினைக்கிறேன். அதாவது அரசாங்கத்தில் கடவுளை சதிக்கிறதுக்கு தனி கட்டணம் வாங்கி சிறப்பு தரிசனம்னு கொடுக்குறாங்க வசதி உள்ளவங்களுக்கு. சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் சாதாரண மக்களுக்கும் வசதி உள்ளவங்களுக்கும் சமமான தரிசனம் கொடுக்கணும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சந்திக்கும் பல்வேறு அனுபவங்கள் குறித்து திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.